ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இயேசு ஒரு அருமையான வார்த்தையை அந்த காலவேளையில் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். 1 யோவான் 3 6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சத்தியத்தை ஏசப்பா இங்கே சொல்லித்தரார். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. நம்ம நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும், நம்ம நல்லா தான் வாழணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருடைய ஆசையுமே இந்த உலகத்தில் யாரும் கெட்டவும் கிடையாது. பொல்லாத பிசாசு அவங்க வழிகளை மாற்றிட்டான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை, நான் பாவம் செய்யாமல் நிலைத்திருக்கணும், ஆண்டவருக்குள்ளே நல்லா வாழணும், நல்லா ஸ்டடியாக இருக்கணும் வாழ்க்கையில். நிறைய தடவை பாவம் மீண்டும் 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 விழுறது எனக்கு நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது அப்படி இருக்கிறது. அப்போ எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சரியான ஒரு ரெப்பெண்டன்ஸ் அங்கே இருக்க மாட்டேங்குது. ஒரு வாட்டி பாவம் செஞ்ச உடனே மனஸ்தாபப்பட்டு அழுகுறோம். ரெப்பெண்டன்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சேஞ்ச் ஆஃப் மைண்ட், ரெனியூவிங் ஆஃப் மைண்ட். நீ சும்மா வாழ்க்கையில் ஐம் சாரின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, உன் மைண்டு மாறணும். மறுபடியும் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்றதை உன் மைண்டில் நீ அங்கே தீர்மானம் எடுக்கணும். தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டான் அப்படின்றது வசனம். அப்போது மறுபடியும் விழுறோன்னா பிரச்சனை அங்கே தான் இருக்குது. நம்ம கரெக்டான இடத்துல வேரூன்றி வளரலை, நம்ம நிலைத்தில்லை. பாருங்கள், வசனம்னு சொல்லுது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. மறுபடியும் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் ரூட் எங்கே இருக்குன்னா ஏசப்பாக்குள்ள. அப்போ ரூட் அங்கே இல்லாதனால தான் மறுபடியும் விழுந்துகிட்டே இருக்கிறோம். அப்போது ஏசப்பா எனக்கு சொல்கிறாரு, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இப்போ மறுபடியும் நான் விழுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணே, நான் நேர்த்தியாக வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா பாவம் செஞ்ச உடனே நம்ம அந்த கில்ட் இருக்கும், ஒரு ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு இருக்கும். அப்போ உடனே ஆண்டவரே சாரி ஆண்டவரே, இனிமேல் நான் பண்ண மாட்டேன், அதோட முடிஞ்சிடக்கூடாது. அதுக்கு பேர் ரிப்பெண்டன்ஸே கிடையாது. மனம் திரும்புதல்ன்றது அது கிடையாது. மனம் திரும்புதல்ன்றது ரெனியூவிங் ஆஃப் மைண்ட், சேஞ்ச் ஆஃப் ஆக்ட் ஃப்ரம் வாட் யூ ஆர் டூயிங். ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதிலிருந்து ஒரு சேஞ்ச் பண்ணி வேறு ட்ராக் போகிறீங்க, அதுதான் ரெப்பெண்டன்ஸ். அப்போது அவரில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னில் நிலைத்திருக்காத எவனும் அவன் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ அவருக்குள்ளே நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டட் செஞ்சு நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்போ உங்கள் ஜெபம் என்னவாக இருக்கணும்னா, ஏசப்பா நான் ரிப்பீட்டடாக அங்கே நான் பாவம் செய்யாமல் இருக்க, நான் உங்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. உங்கள் நிலைத்திருக்கிறதுக்கு என்னை ஒரு விஷயம் கூட பாதுகாத்துக்கொள்ளுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உட்காருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, மரியாதை போல் உட்காருங்க. அவர் சமூகத்தில் உட்கார்ந்தால் மட்டும்தான் நீங்கள் நிலைத்திருப்பீங்க. அவர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார், உங்கள் வேறொன்று உங்களை வளர செய்வார். நம்ம இந்த காலத்தில் ஜெபமும் வேத வாசிப்பும் குறைஞ்சிட்டு இருக்குது. ஆமாம், அது பாருங்கள், பிசாசு நிலைத்திருக்காதபடி உங்களை என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுறான். கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க உள்ளான மனுஷன் வீக் ஆயிடுவான். வெளியே சும்மா ஆடல் பாடி விசில் அடிக்கிறதுக்கு சும்மா ஆடு போட்டுற ஒரு வைப் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க உள்ளான மனுஷன் அவன் தான் ரொம்ப முக்கியம். இந்த மரணத்திற்கு பின் இந்த சோல் தான் கற்றுக்கிட்ட போகுது. அப்போ இந்த சோல் உள்ளே ஃபில்டாக இல்லைன்னா வேஸ்ட்டு. ஆமாம், உலகம் முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தி தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு என்ன லாபம் அப்படின்றார் கர்த்தர். இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸுன்னு பேர் வச்சுட்டு இன்றைக்கி பார்ட்டி பண்ணுறது, பப்புக்கு போகிறது, எல்லா கேவலமான வேலையும் பண்ணிட்டு ஆண்டவனை பரலோகத்துக்கு ஏற்றுப்பார்ல அப்படின்னு தைரியமாக கேட்குற ஆட்களும் இருக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் அவர் நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. ஏன் அடிக்கடி பாவம் செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா, அவர் நிலைத்து இல்லை, அவரை காணவும் இல்லை, அவர் அறியவும் இல்லை, வசனம் தெளிவாக சொல்லுது. ஆகவே அர்ப்பணிங்க, ஏசப்பாத்தில் உட்காருங்க, நிலைத்திருக்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் தாமே அவரையும் ஆசீர்வதிப்பாராக.